தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமா? எப்படி பாக்குறீங்க? கட்டாயம் ஷியோரா கிடைக்கும். நீங்க பாரு, ஏற்கனவே அடிச்சு ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது பக்கம் டெல்லியில மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. மூணாவது இங்க இருக்கிற ஒண்ணுமே தெரியாத அவர் பேர் என்ன, திருநெல்வேலிக்காரர் நாங்க வந்து தலைவரா போட போறோம், அவர் தான் ஐநா நாகேந்திரன் தான் தலைவர் அப்படின்னு நேற்று மேடையில ஏறி உள்கட்சிக்குள்ளேயே பூசலா இருக்கு. ஏற்கனவே மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டாரு அப்படின்னு மூத்த தலைவர்கள் கொடி பிடிக்க காலி பண்றதுக்கு அவங்க எல்லாம் உட்கார்ந்து வேலை பார்க்க இப்ப உள்கட்சிக்குள்ளேயே போஸ்டிங் பூசல் ஆகி போச்சு. தான் எங்களுக்கு வேண்டும், அதிமுக கூட்டணி வேணாம்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான். அப்ப குடும்பி பிடி சண்டை உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதுல மேலும் இடி விழுந்த மாதிரி ஆளுநர் அடக்கி வாசிக்கணும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டினுடைய இதுல பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல எவ்வளவு அராஜகம் பண்ணாரு. அதுலயும் இளம் பெரியார் பல்கலைக்கழகத்துல ஊழல்வாதிய அப்படியே துணைவேந்தரா திரும்ப திரும்ப காலத்தை நீட்டிச்சுக்கிட்டு அங்க ரெஜிஸ்ட்ராரா உட்கார்ந்து ஒருத்தர் செம்படிக்கிறாரு. அவங்க திருட்டுத்தனத்தெல்லாம் மறைச்சு அவங்களவே பதவியில நீட்டிக்க வச்சு எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணாங்க. 7 பல்கலைக்கழகத்து துணைவேந்தரை நியமிக்காம போட்டாங்க. இதனால நம்ம பிள்ளைகளுக்கு 2 வருஷமா சர்டிபிகேட் கிடைக்கல. 2 வருஷமா உயர்கல்விக்கோ வேலை வாய்ப்புக்கோ போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நம்ம குழந்தைங்க. இன்னைக்கு அதுல ஒரு இடி விழுந்திருக்குங்க. நாம ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தோம். என்ன தீர்மானம்? இனிமேல் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார். யோசிச்சு பாருங்க. உயர்கல்வி நிலையங்களுக்குள்ள காவி சாயத்தை கொண்டு வந்து புகுத்தி காவிமயமாக்குறதுக்கு என்னென்ன வேலை பார்த்தாங்க. RSS மாணவர் அமைப்பை சிண்டிகேட்ல உட்கார வச்சான், நிர்வாக குழுல. அதை நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இன்னைக்கு அதுல ஒரு அடி விழுந்திருக்கு, இடி விழுந்திருக்கு. இனி மாநில அரசினுடைய தலைமை பொறுப்புல இருக்க முதலமைச்சர் தான் அதுக்கு வேந்தர்னா கல்வி நிலையங்கள் பகுத்தறிவு கூடாரங்களாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு பக்கம் பாஜக அடிச்சு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாஜகவுக்கு இங்க பெருசா எந்த பின்புலமும் இல்ல. அதோட உள்கட்சி சண்டை, மூணாவது இந்த தீர்ப்பு, நாலாவது மோடி இந்த ஏரியாக்குள்ள வந்தா விடமாட்டோம் அப்படின்னு நம்ம ஆளுங்க வச்சு அடிக்கிற அடி. ஆக பாஜகவுக்கு அடி மேல அடி, அடி மேல அடி, அடி மேல அடின்னு விஜய் சொன்ன மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு.